everyone, welcome to Simple Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் லாஸ்ட் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் கூல் காசுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். அலாங் வித் திஸ் நான் கேக் எப்படி பேக் பண்ணுறதுன்ற வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கூல் காசுறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டே ப்ராசஸ்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா காத்தாலேயே ராகி வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகணும். ஸோ காத்தால ஊற வச்சிங்கனாக்கா கூழ் வந்து நைட்டு தான் நீங்கள் காசுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நொய் அரிசி வந்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ வெந்ததும் அதுலேயே நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க ராகி வந்து நல்லா ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். ஸோ அதை அப்படியே விட்டிங்கன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும், இந்த மாதிரி கட்டியாக வரும். ஸோ இது எப்படி நம்ம வெந்துடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கையில் தண்ணி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அன்றைக்கி நைட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா காத்தால தான் நம்ம இது கரைச்சி குடிக்க முடியும். இது வந்து ஒரு ஒன் டே ப்ராசஸ். ஸோ காத்தால் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ வேணுமோ அது ஒரு கரண்டியில் எடுத்து வேறு கிண்ணத்தில் போட்டுன்னு இது கூடவே வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வெங்காயம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கப்புறமா தயிர் சேர்க்கணும். ஸோ நம்மளுக்கு இதுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அது தயிர் சேர்த்துட்டு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா இது கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு இருக்க இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு தான். ஸோ அன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து கூழும் கருவாட்டு குழம்பும் செம்மையாக இருந்தது. ஸோ இது வந்து கேக் பேக் பண்ணுறதுக்காக எல்லா ஐட்டம்ஸும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 2/3 கப் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன், பின்ன 1/2 கப் ஆஃப் மெல்டட் பட்டர், 1/4 கப்பில் பால் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பின்ன 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பின்ன 1/4 டீஸ்பூன் சால்ட்டு. பால் பதில் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். அன்றைக்கி வந்து நான் பால் தான் சேர்த்துருந்தேன். ஸோ நான் வந்து பனானா கேக் தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த வாழைப்பழமாக 2 பனானா வந்து தோல் உரித்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஃபோக்லேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ஸ்மாஷ் பண்ண தேவையில்லை, பட் எந்த லம்ஸும் இல்லாமல் ஒரு அளவுக்கு நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டா அங்கங்கே திட்டாக இருக்காது, நல்லாயிருக்கும் கேக்கு. ஸோ நம்ம இது கூடவே எடுத்து வச்சுருக்க சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு விஸ்க்லேயே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சுகர் மெல்ட் ஆகிற வரையிலையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க மெல்டட் பட்டரும் சேர்த்து விஸ்க்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பீட்டர் ஒன்றும் தேவைப்படாது. வந்து அன்சால்டட் பட்டர் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா அதுக்கு பதில் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ரிஃபைண்ட் ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ விஸ்க்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பீட்டர் எதுவும் தேவைப்படாது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பின்ன 1/4 டீஸ்பூன் சால்ட்டு. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பாலில் பாதி மட்டுமே இப்போ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அது வரையிலையும் விஸ்க்லேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வரணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதுலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ பொறுமையாக பீட் பண்ணி எடுங்க. பார்த்திங்கன்னா ஃபைனலாக பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன நட்ஸு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ நான் வந்து முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கினேன். ஸோ இது வந்து கிரேட்டர் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டே பிஞ்சு விழுந்துருச்சு.
ரொம்ப நேரம் கிரேட் பண்ணுறேன் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, அவ்வளோ மோசமாக ஒன்றும் இருக்கல. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இருக்கல. பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கிரேட் பண்ணேன், எடுத்த உடனே ஃபஸ்ட்டே மாவில் விழுந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாம் போய் ஒரு சைடில் ஸ்டக் ஆகிட்டு இருந்துச்சு நட்ஸ் எல்லாம். திருப்பி நான் எடுத்து விட்டுடு, அது உள்ளே இருக்கிறதெல்லாம் சைடில் எடுத்து விட்டு திருப்பியும் அது திருப்பி பவுட்ரு பண்ண வேண்டியதாக இருந்தது. இது வேறு கையில் வந்துடுச்சு. என்னடா இது நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு திருப்பியும் அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் அது கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணவே முடியல. ஸோ நானும் அதை ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்களே பார்க்குறீங்க இல்லைங்களா, இதை மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்மளால் இதுக்கு மேலே முடியாதுடா சாமின்னு சொல்லிட்டு எவ்வளோ முடிஞ்சதோ அது வரையிலும் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2-3 நட்ஸ் அப்படியே இருந்தது கிரைண்ட் ஆகாமல், அதையும் அதிலே கொட்டிட்டு அப்படியே கலரி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது டின்னில் ஊற்றி பேக் பண்ண வேண்டியதுதான். ஸோ நீங்கள் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்தாக்கா நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். நான் மைதா மாவுலேயே டஸ்ட் பண்ணி எடுத்துக்கினேன். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அதிலே கொஞ்சமாக மைதா மாவு போட்டு அதையும் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு கேக் எடுக்கும் போது நல்லா க்ளீனாக ஈஸியாக வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா மோல்டில் நான் ஃபஸ்ட்டு ஆயில் தடவிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா மாவு போட்டு நான் டஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஆயில் இல்லை பட்டர் எது வேணும்னா சேர்க்கலாம். ஸோ இப்போ பேட்டர் மோல்டில் ஊற்றிக்கலாம். ஸோ இது பார்க்கவே ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2-3 டேப் கொடுத்துக்கலாம். ஏன்னா உள்ளே ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்தாக்கா அதெல்லாம் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ப்ரீ ஹீட்டுன்ற ஆப்ஷன் இருக்குது ஆல்ரெடி. ஸோ நான் ப்ரீ ஹீட்டுன்னு கொடுத்தாக்கா அதுவே ப்ரீ ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறமா ப்ரீ ஹீட் ஆனதும் ஓவனில் நம்ம ஆல்ரெடி பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் அதில் சேர்த்துடலாம். ஸோ நான் அன்றைக்கி 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் ப்ரோக்ராம் தான் வச்சுருந்தேன். ஸோ அதுலேயே கேக் ரொம்பவே சூப்பராக பேக் ஆகி வந்துட்டு இருந்தது. கேக் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. நீங்கள் குக்கரில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ குக்கரில் பார்த்தீங்கன்னா அடியில் உப்பு கொட்டிக்கோங்க. ஸோ அந்த உப்பு திருப்பி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை, திருப்பி நீங்கள் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுடுங்க. ஸோ அதுக்கப்புறமா குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர் ஊற்றி வச்சுருக்க டின்னை அதில் வச்சுட்டு 30 to 40 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபோக்கோ இல்லை டூத்பிக்கோ வச்சு குத்தி பாருங்கள். பேட்டர் ஒட்டாமல் வந்துச்சுனாக்கா கேக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா கேக் டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ டெக்கரேஷனுக்கு பெரிய ஐடியாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ டைரி மில்க் சாக்லேட் வீட்டில் இருந்தது. ஸோ அது மெல்ட் பண்ணிவிட்டு கேக் 2ஆக கட் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்புறமா டெசிக்னேட்டட் கோகனட் வாங்கியிருந்தேன். ஸோ அது மேலே கார்னிஷிங் மாதிரி பண்ணிடலாம். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுதான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக சாக்லேட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாமே பவுலில் சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேக் அன்மோல்ட் பண்ணிடலான்னு சொல்லி தான் அன்மோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். கத்தி வச்சுட்டு சைடில் எல்லாம் ஜஸ்ட் இது மாதிரி ஒரு கீறி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜஸ்ட் பின்னாடி ஒரு டேப் பண்ணி விட்டிங்கனாக்கா ஈஸியாக அன்மோல்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கேக். பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக செம்ம டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக வந்திருந்தது. பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறமா இது 2ஆக கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவே என்னால் கட் பண்ண
முடியல, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது கேக்கு சீரியஸாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். க்ரீம் எல்லாம் எதுவும் தடவை தேவையில்லை, அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நட்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் போய் சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ அதுக்கு சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது கொஞ்சமாக பட்டர் சேர்த்தாக்கா ஈஸியாக மெல்ட் ஆகிடும். நான் ஓவனில் தான் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துன்னு வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஃபர்ஸ்ட் லேயருக்கு ஃபஸ்ட் நம்ம சாக்லேட் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லேயர் வந்து மேலே வச்சுட்டு அதுக்கும் ஃபுல்லாக சாக்லேட்லேயே கோட்டிங் கொடுத்துடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரலையும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் மேலே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து நீங்கள் க்ரம் கோட் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் மெயின் கோட் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து க்ரீம்லலாம் எதுவும் டெக்கரேட் பண்ணல, ஜஸ்ட் சாக்லேட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெசிக்னேட்டட் கோகனட். ஃபஸ்ட்டு மேலே வந்து சும்மா அப்படியே கார்னிஷ் பண்ணி விடலான்னு தான் யோசிச்சிருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்துட்டு ஏதாச்சும் எழுத ட்ரை பண்ணலான்னு சொல்லி 6ன்னு சொல்லி எழுதியிருந்தேன், 6 months அப்படின்றதுனால. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லேடர் வரைய ட்ரை பண்ணேன். அது லேடர் மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா பேர் எழுத ட்ரை பண்ணேன். பட் ஒரு வழியாக ஏதோ முயற்சி பண்ணி ஏதோ ஒன்று மேலே வந்து டெக்கரேஷன்ன்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருக்கேன். நேஹா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னே கேக் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணியாச்சு. கேக் உண்மையாலுமே செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.